வணக்கம். இது தீபாவளி பண்டிகை விழாவை முன்னிட்டு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தை நோக்கி செல்லும் வாகனங்கள் விரைவாக செல்லவும், நகரில் நெரிசலை தவிர்க்கவும், பொதுமக்கள் சிரமமின்றி சொந்த ஊருக்கு செல்ல ஏதுவாக தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகம் போக்குவரத்து விதிமுறைகள் மற்றும் கனரக வாகனங்களுக்கு வழித்தட மாற்றங்களை அமுல்படுத்தியுள்ளது. அதாவது 17ஆம் தேதி 18ஆம் தேதியும் பிற்பகல் 2 மணி முதல் சென்னை மற்றும் ஆவடி பகுதியில் இருந்து வரும் கனரக வாகனங்கள் பூந்தமல்லியில் இருந்து திருப்பிவிடப்பட்டு ஸ்ரீபெரும்புத்தூர், திருவண்ணாமலை, திருக்கோவில் வழியாக ஜிஎஸ்டி சாலை வழியாக செல்லும். அதேபோல் மதுரவாயில் பகுதியில் இருந்து தாம்பரம் ஜிஎஸ்டி நோக்கி வரும் கனரக வாகனங்கள் மதுரவாயில் திருப்பிவிடப்பட்டு ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருக்கோவில் வழியாக ஜிஎஸ்டி சாலையை சென்றடையலாம். காஞ்சிபுரத்திலிருந்து வாலாஜாபத்து வழியாக ஓட்டேரி நோக்கி செல்லும் கனரக வாகனங்கள் ஓரகடம் சந்திப்பில் திருப்பிவிடப்பட்டு ஸ்ரீபெரும்புத்தூர், திருவண்ணாமலை, திருக்கோவிலூர் வழியாக ஜிஎஸ்டி சாலையை அடையலாம். அதேபோல் 21, 22ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் செங்கல்பட்டு வழியாக வரும் வாகனங்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சாலை, வாலாஜாபாத் காஞ்சிபுரம் சாலை, ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை மூலமாக சென்னை வந்தடையலாம். சிங்கப்பெருமாள் கோவில் வழியாக கனரக வாகனங்கள் ஓரகடம் ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக திருப்பி விடப்பட்டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை மூலம் சென்னை வந்தடையும். இருமுலியூர் பாலத்தின் அருகில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் உடனடியாக கனரக வாகனங்கள் வண்டலூர் வெளிவட்ட சாலை மற்றும் மதுரவாயில் புறவழிச்சாலை வழியாக திருப்பி விடப்பட்டோம். அதேபோல் அக்டோபர் 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் விடுமுறை முடிந்து நகரத்திற்கு திரும்பும் பயணத்தை விரைவுபடுத்த காட்டாங்குளத்தூர், மரமணி நகர் மற்றும் பொத்தேரி ரயில்வே நிலையத்திலிருந்து கூடுதல் புறநகர் ரயில் இயக்கப்படுவதால் பயணிகள் இந்த ரயில் சேவையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதில் பயணிகளுக்கான முக்கிய வசதிகள் ஆலோசனை என்னவென்றால், புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம், சீர்காழி, நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களில் பயணிக்கும் பயணிகள் நெரிசலற்ற பயணத்திற்காக OMR மற்றும் ECR வழித்தடங்களை பயணிகள் புறப்படமும் மற்றும் திருப்பி வருவதல் பயணத்திற்கான பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரயில் போக்குவரத்து ஏற்பாடுகள் என்னவென்றால், சாலை நெரிசலை தவிர்க்க சிறப்பு உள்ளூர் ரயில்கள் வழக்கமான இடைவெளியில் இயக்கப்படும். பயணிகள் இவற்றை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பேருந்துகள் ஏற்பாடு பொறுத்தவரை பயணிகள் வசதிக்காக கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள், அதாவது 14/10/2025 முதல் 19/10/2025 வரை சுமார் 2000க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. எனவே சீரான போக்குவரத்திற்காக வாகன ஓட்டிகள் தாம்பரம் மாநகர போக்குவரத்து காவல் துறையுடன் ஒத்துழைக்குமாறு தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.